இந்த மூல சைத்தன்யத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, என்ன ஞானம் இருக்கிறதோ, அவை அனைத்தும் இந்த ஆன்மாக்களுக்கு கூட இருக்கின்றன. பறவையின் உடல் மனிதனின் முகம்னா நம்ம கருடாழ்வார். மனிதனின் உடல் விலங்கின் தலைனா நரசிம்ம அவதார். விலங்கின் உடல் மனிதனின் தலைனா மெர்மைட்ஸ். நமக்கு தெரியாமலேயே நம்ம சுபாவங்களின் மூலமாக அவர்களுக்கு நாம் ஃப்ரீ ஃபுட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மை டியர் மாஸ்டர்ஸ், அசென்ஷன்னா என்ன? நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் கடவுள்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூல சைத்தன்யத்தின் பயணம் என்பது இந்த விஸ்வத்தில் எதுவும் இல்லாத போது சூனியம் மட்டுமே இருந்தது. அந்த சூன்யத்தில் இந்த மூல சைத்தன்யம் எனர்ஜி ரூபத்தில் இருந்தது. இப்போ கூட மூல சைத்தன்யம் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியோடு தான் இருக்கிறது. அது தன்னைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னைத்தான் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. எப்பொழுது அவ்வாறு நினைத்ததோ அந்த யோசனையில் இருந்து பல ஆன்மாக்கள் மூல சைத்தன்யத்தில் இருந்து பிறந்தது. அந்த ஆன்மாக்களில் இருந்து இன்னும் சில ஆன்மாக்கள் வந்தன. இந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் இந்த மூல சைத்தன்யத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, என்ன ஞானம் இருக்கிறதோ, அவை அனைத்தும் இந்த ஆன்மாக்களுக்கு கூட இருக்கின்றன. இவங்க சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தாங்க. பல லோகங்கள் உருவாச்சு. இந்த மாதிரி சிருஷ்டி செய்து கொண்டே போய்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்தது தான் நம்மளுடைய மில்கி வே கெலாக்சி. அந்த மில்கி வே கெலாக்சியில் சூரிய குடும்பத்தில் நம்ம பூமி என்பது ஒரு கிரகமாக, ஒரு லோகமாக உருவாச்சு. இதில் ஜீவராசிகள் என்பதை உருவாக்க வேண்டும். இதுக்கு பல பிரயோகங்கள் நடந்தது. எந்த மாதிரியான ஜீவங்கள் இங்கே உயிர் வாழும், எப்படிப்பட்ட ஜீவராசிகளை சிருஷ்டிக்க வேண்டும், எதை சிருஷ்டித்தால் அது எத்தனை காலம் இந்த பூமியில் அது வாழக்கூடும். நம்ம புராணங்களில் பார்த்திருக்கிறோம். மனித உடல் பறவையின் தலை, பறவையின் உடல் மனிதனுடைய தலை, மனிதனுடைய உடல் விலங்கின் தலை, விலங்கு உடைய உடல் மனிதனின் தலை. இந்த மாதிரி பல பிரயோகங்கள் செய்தாங்க. இதெல்லாம் உண்மையான? எஸ், இதெல்லாம் உண்மை. மனித உடல் பறவையின் தலைனா சுக மகர்ஷி. பறவையின் உடல் மனிதனின் முகம்னா நம்ம கருடாழ்வார். மனிதனின் உடல் விலங்கின் தலைனா நரசிம்ம அவதாரம். விலங்கின் உடல் மனிதனின் தலைனா மெர்மைட்ஸ். இந்த பல பிரயோகங்கள் செய்த பிறகு இந்த மனிதனை சிருஷ்டித்தார்கள். இந்த விஸ்வத்தில் பூமியின் வரலாற்றில் இந்த மனிதன் என்ற இந்த பிரயோகம் என்பது மாபெரும் விசேஷமான ஒன்று. இந்த உடலுக்கு பின்னாடி எத்தனையோ சயின்ஸ் என்பது இருக்கு, டெக்னாலஜி என்பது இருக்கு. அவ்வளவு லேசில் இந்த உடலெல்லாம் நமக்கு வந்துடல. இந்த பூமியில் கடைசியாக இந்த மனிதனை சிருஷ்டிக்கும் போது 7 உடல்கள் சமுதாயம் கொண்ட ஓர் மனிதனாகவும் 12 சக்கரங்களோடு நம்மை சிருஷ்டித்தார்கள். 7 சக்கரங்கள் உடலுக்குள்ளே இருக்கும், 5 சக்கரங்கள் சஹஸ்ராரத்தின் மேல் 5 இருக்கும், அது நம் ஆறாவில் இருக்கும். இந்த 12 சக்கரங்கள், அதாவது முதல் 9 சக்கரங்கள் 9 கிரகங்களோடு, அதாவது நவ கிரகங்களோடு ஒருங்கிணைந்திருக்கும். 10வது சூரிய குடும்பத்தோடு ஒருங்கிணைந்திருக்கும். 11வது இந்த மில்கி வே கெலாக்சியோடு ஒருங்கிணைந்திருக்கும். 12வது அனைத்து விஸ்வங்களோடையும் அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கும். அவனுடைய டிஎன்ஏ 12 இதழ்கள் கொண்ட டிஎன்ஏவாக இருந்தது. 12 விஸ்வங்களில் இருந்து அவங்களுடைய டிஎன்ஏ கொடுத்திருக்கிறாங்க. மனிதன் என்பவன் பூமியில் மாபெரும் ஞானியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. நாம் நேற்று சொன்னோம், இந்த பூமி என்பதை இன்டர்கெலாக்டிக் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக மாற்றணும். இங்கே வாழும் உயிரினங்களின் டிஎன்ஏவுக்குள் வச்சாங்க. இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவில் மூல சைத்தன்யத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விஸ்வத்தில் பல விஸ்வங்களில் என்னென்ன நடக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஞானமும் நமக்குள்ளேயே இருக்கு. இவ்வளோண்டு டிஎன்ஏக்குள்ள இவ்வளவும் விஷயம் இருக்கான்னு? ஆமாம். டெக்னாலஜி எப்போவுமே வளர்ந்து கொண்டே இருக்கும். டிவிடியில் படம் பார்க்கணும்னா ஒரு படம் பார்க்கறதுக்கு 3 சிடி போட வேண்டியது இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒரு சிடியில் 30 சினிமாவை நம்மளால்
ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வருது, அதில் பேட்டரி இருக்கு, அதை கூட 10 நிமிஷத்துல சார்ஜ் செய்யலாம், 1000 மைல்கள் ஓடும். டெக்னாலஜி ஆல்வேஸ் அப்கிரேட் ஆகி கொண்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த பூமியில் மனுஷங்க மற்ற உயிரினங்கள் வாழும் போது இதனை எப்படியாவது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று பல போர்கள் நடந்தன. அதைத்தான் நாம் ஸ்டார் வார்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஸ்டார் வார்ஸ் சினிமா எடுத்தவங்களுக்கு இதனுடைய விசேஷங்கள் என்ன நடந்தது அவை அனைத்தும் அவங்களுக்கு கனவுகளில் தரப்பட்டது. 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சிலர் இந்த பூமியை ஆக்கிரமித்தார்கள். அப்போ நடந்த போர்ல லைட் பீயிங்ஸ் தோத்துட்டாங்க. வென்றவங்க இவங்களும் லைட் பீயிங்ஸ் தான், ஆனா அவங்க வந்து டார்க் ஃபோர்ஸஸ்ன்னு நம்ம சொல்றோம். பிளைடியன் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள தயவு செய்து திட்டிக்க வேண்டாம், சாபமிட வேண்டாம், எதையும் நினைக்க வேண்டாம், அவங்களும் கடவுள்கள் தான், ஆனால் அறியாமையில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று பார்க்கும் போது இந்த மாதிரி செல்வ செழிப்புடன் அதனை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், அதன் மேல் நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும், அவங்க இருக்கிறது அனைத்தும் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். இவங்களை வந்து பிளாக் டிஷர்ட் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, டார்க் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் டிஷர்ட் காட்ஸ் பூமியை ஆக்கிரமித்த பிறகு இங்கே இருக்கிற மனிதனை பார்த்து வியந்து போனாங்க. இவன் என்ன இவ்வளவு ஞானியா இருக்கிறானே, இவ்வளவு ஞானியாக இருக்கும் போது அதனை தாண்டி இந்த பூமியில் நம்மளுடைய அதிகாரத்தை செலுத்தினோம்னா, இவங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தினோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், கடினம். ஸோ என்ன செஞ்சாங்க, இவன் எப்படி இவ்வளவு ஞானியாக இருக்கிறான்னு பார்த்தாங்க. பார்த்தா அதான் இங்கே 12 டிஎன்ஏ இருக்கு. அதுக்கப்புறம் பல விஸ்வங்களில் இருந்து ஞானம் என்பது இவனுக்கு வந்து கொண்டே இருக்கு. எப்பவுமே யாரையாவது அடிமையாக்கணும்னா அவங்கள அறியாமையில வைக்கணும். அப்பதான் அவங்க மேல நம்ம அதிகாரத்தை நாம் செலுத்த முடியும். பூமியை சுற்றி ஒரு வேலியை போட்டாங்க. பூமி ஒரு பந்து மாதிரி இருக்கும், அந்த பந்துக்கு இன்னொரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு வேலியை போட்டாங்க. அந்த வேலி தாண்டி எந்த விதமான ஒளியும் ஞானமும் பூமிக்கு வராது. ஸோ மனிதனுக்கு கிடைக்கிற அனைத்து ஞானத்தையும் முதல்ல கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யணும், இப்ப நம்மளை ஆக்கிரமித்து கொண்டவங்க அவங்க கூட மாபெரும் சயின்டிஸ்ட், எல்லா டெக்னாலஜியும் தெரியும் பார்த்தாங்க. ஸோ இவனுக்குள்ள 12 டிஎன்ஏ இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 12 10 ஆக்கினாங்க, 10 8 ஆக்கினாங்க, கடைசியில 2 டிஎன்ஏவோடு விட்டாங்க. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, அவங்களால அந்த டிஎன்ஏவை அழிக்க முடியல, இன்ஆக்டிவேட் தான் பண்ண முடிஞ்சது. அந்த 2 என்பது என்ன, நான் எனது, அவ்வளவுதான். பிறந்தோமா, வளர்ந்தோமா, படித்தோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, குழந்தைங்களை பெற்றோமா, இருக்கிற அந்த வேலையில மேல் மேலும் உயர்வுக்கு போனோமா, இந்த நேம் ஃபேம் ஸ்டேட்டஸ் இதுக்காக அலைந்தோமா, நாம் பெற்றெடுத்த அந்த குழந்தைகள் மேல் நமக்கு இருக்கும் பாசம் பந்தங்களாக மாறி ஒரு மாயையில் விழுந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு இந்த பிரிவை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதற்காக நாம் இங்க வரல. அதையும் தாண்டி நாம ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம்னா காரணம், நமக்கு வர வேண்டிய ஞானம் என்பது வரவில்லை. சரி, நம்மளை கட்டுப்படுத்தி ஆச்சு. இப்போ அவர்களுக்கு அவங்க வந்து 4th டைமென்ஷன்ல இருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு வேணும். எது அவர்களுடைய உணவு, நம்முடைய ஸ்வபாவங்கள், நம்மளுடைய குணங்கள், இதுதான் அவர்களுடைய உணவு. நம்முடைய நெகட்டிவ் எண்ணங்கள் ஆகட்டும், நெகட்டிவ் குணங்கள் ஆகட்டும், இவைதான் அவர்களுடைய உணவாக இருக்கிறது. மாபெரும் உணவுனா நம்முடைய பயம், கோபம், ஆவேசம், ஆத்திரம், பொறாமை, பகை, வெறுமை, இது அனைத்தும் அவர்களுக்கு உணவு. நமக்கு தெரியாமலேயே நம் சுபாவங்களின் மூலமாக அவர்களுக்கு நாம ஃப்ரீ ஃபுட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம அந்த பயத்தில் இருந்து நாம வெளிவர கூடாது என்பதற்கு அவர்களுக்கும் மேலே ஸ்பேஸ் ஷிப்ஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ்ல சில எந்திரங்களை வச்சு பயம் எனும் அந்த வைப்ரேஷன்ஸை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பயப்படணுமானா அவங்க தான் பயனும் அந்த வைப்ரேஷன் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம பயப்படாம என்ன செய்வோம் சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட பயமும் இருக்கு, தைரியமும் இருக்கு. நாம் அனைவரும் ஆன்மாக்கள். ஆன்மாவுக்கு சக்தி என்பது இருக்கு, ஆன்ம சக்தி. அந்த ஆன்ம சக்தி வெளிப்படணும். முக்கியமா
இங்கே நம்மேல் திணிக்கிறது அனைத்தும் மீடியா மூலமாக நடக்கிறது. டிவியில சீரியல்ஸ் பார்க்க வேண்டாம், நியூஸ் சேனல்ஸ் பார்க்க வேண்டாம். 50,000 60,000 40,000 30,000 சொல்லி உங்களுக்கு நீங்களே காசு கொடுத்து உங்க வீட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. இதைத்தான் சொந்தத்துல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்பவும் அந்த பயம் என்ற அந்த வைப்ரேஷன்ல இருக்கணும். நாட்டில் எத்தனையோ நல்லது நடக்குது, ஆனால் நல்லது எதுவும் நியூஸ் சேனல்ஸில் காண்பிக்கிறதே கிடையாது. மை டியர் மாஸ்டர்ஸ், மேலிருந்து வர அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம உடலுக்குள் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக நாம சைவ உணவாளர்களா இருந்தே ஆக வேண்டும். நாம சாப்பிடுற உணவில் நான்வெஜ் என்பது இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டும். எங்கேயும் பயம், எதிலேயும் பயம். நியூஸ் சேனல்ஸ் பார்க்க வேண்டாம் சொன்னா ஒருத்தர் கேட்டாங்க, நியூஸ் சேனல்ஸே பார்க்கலன்னா எப்படிங்க, நாட்டு நடப்புல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் இல்லை. உங்களுக்கு தகவல் வேணும். அந்த தகவல் நீங்க நியூஸை பார்த்ததா தெரிஞ்சுக்கணும்னு ஏதும் கிடையாது. எனக்கு வேண்டிய தகவல் எனக்கு அந்தந்த சமயத்தில் வந்து சேரணும்னு நீங்க ஒரு தாட் ரிலீஸ் பண்ணுங்க போதும். அந்த 30 நிமிஷம் செய்தியில நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு செய்தி தான் நமக்கு வேண்டியது இருக்கும். இது 29 மினிட்ஸ் எல்லாமே குப்பை தான். நம்ம உடலுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, நாம் கண்களால் எதை பார்க்கிறோமோ அவை அனைத்தும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்காருது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நாம என்னென்னலாம் ஃபீட் பண்ணி இருக்கிறோமோ, என்னெல்லாம் லோட் பண்ணி இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் நம் சுபாவங்கள் இருக்கும். இங்க அனைத்துமே நெகட்டிவியாக காட்டிக்கொண்டு இருக்கும் போது அந்த நெகட்டிவை நம்ம பார்க்க 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 நமக்கு எங்கிருந்து பாசிட்டிவ்னஸ் வரும்? எல்லாத்துக்குமே பயம். இன்னைக்கு தங்கம் வாங்கினா அது அப்படியே இருக்குமா, இல்லை ஏறுமா, ஐயோ அப்புறம் இறங்கிடுச்சுன்னா நஷ்டம் வந்துடுமே. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பயம். ஏன்னா அது அவர்களுடைய உணவு. அந்த உணவுக்காக பயம் எனும் போர்வையில் நம்மை வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி நம்முடைய ஆன்ம சக்தியை நாம் பாசிட்டிவாக நாம வெளிப்படுத்தணும். அன்பு, பாசம், நேசம், நட்பு, பகிர்தல், சேவை, தயை, கருணை இவை அனைத்தும் பாசிட்டிவ் சுபாவங்கள். இந்த பாசிட்டிவ் சுபாவங்களோடு நாம் இருக்கும் போது நம்ம ஆன்ம சக்தி என்பது பாசிட்டிவ் வைப்ரேஷனா வெளிவரும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வெளிப்படுத்தும் போது நம்மை சுத்தி எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நம்ம கிட்ட வருபவர்கள், நம்மளோடு சேர்ந்து இருப்பவர்கள் அனைவருமே பாசிட்டிவா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா விஸ்வத்தின் நியதி லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நம்ம பயத்தோடு இருந்தா நமக்கு தைரியம் சொல்றதுக்கு 4 பேர் வரமாட்டாங்க. நம்ம பயத்தோடு இருக்கும் போது நம்ம வைப்ரேஷனுக்கு யார் செட் ஆவாங்களோ இன்னும் ஒரு 4 பேர் பயந்தவங்க தான் வருவாங்க. நம்ம தைரியமா இருக்கும் போது தைரியமா இருக்கவங்க வருவாங்க. நம்ம சேவையில் இருக்கும் போது அந்த சேவை மனப்பான்மை உடையவர்கள் நம்ம கிட்ட இருப்பாங்க. இதுதான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நான் ஒருத்தன் நல்லா இருந்தா போதுமா, நான் ஒருத்தன் நல்லா நினைச்சா போதுமா? ஒருத்தர் நினைத்தாலும் கூட இதே மாதிரி நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக மாறுவாங்க. கூட்டு ஜனத்துக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்பது இருக்கோ, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருப்பவங்க ஒரு குழுவா சேரும் போது அவங்களுடைய எண்ணங்கள் இன்னும் கூட ரொம்ப ஆழமாகவும் பலமாகவும் அனைவருக்கும் போய் சேரும். ஸோ நம்முடைய சக்தி என்பது பாசிட்டிவா வெளிவருவதற்கு வேண்டிய அவேர்னஸோடு நாம இருக்கணும். 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பிரைம் கிரியேட்டர் மூலச்சேத்தன் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 3 லட்சம் வருடங்களும் நமக்கு எதுவுமே செய்யாம இப்படியே விட்டுட்டாங்களா? நேத்தே சொன்னோம், காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இங்க ரொம்ப கடினம். இங்க காலம் என்பது நமக்கு ஒரு நாள் என்பது இந்த பூமிக்கு கோடிக்கணக்கான வருடங்கள். அப்போ நமக்கு இந்த 3 லட்சம் வருடங்கள்னா பிரைம் கிரியேட்டருக்கு எத்தனை நொடிகள்? ஒரு 3 நொடிகள்னு வைத்துக் கொள்ளலாம். நமக்கும் 3 லட்சம் வருடங்கள். இந்த பூமியை கிரியேட் பண்ணுவாங்க அந்த மூல சைத்தன்யம், இந்த லைட் பீயிங்ஸ் அனைவருமே இந்த பூமியை விட்டு விடுவதற்கு மனம் இல்லை. மறுபடியும் பூமியை ஒளி குடும்பத்தின் ஓர் லோகமாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. பல விஸ்வங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டன. யார் யாரெல்லாம் இந்த பூமிக்காக, இந்த விடுதலைக்காக சேவை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்களோ அனைவரும் வரலாம் என்று. இதில் இந்த பூமியில்
பிறவிகள் எடுத்தாங்க. பலர் வெளியில இருந்து நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடைசியா ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி பத்ரிஜியின் தலைமையில் லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு இந்த அசென்ஷன் நேரத்தில் இங்கே பணிபுரிவதற்கும் சேவை செய்வதற்கும் தயாராக வந்தார்கள். அதற்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே பூமியை சுத்தி இருக்கிற அந்த வேலியை அகற்றணும்னு முயற்சி செஞ்சாங்க. ஒரு பக்கத்துல இருந்து இவங்க அகற்றி கொண்டே வருவார்கள், இன்னொரு பக்கத்துல இருந்து அவங்க போட்டுக்கொண்டே வருவாங்க. எப்பொழுதும் வெற்றி என்பது பிளாக் டிஷர்ட் கார்ட்ஸுக்கு இருந்தது. இந்த தடவை இந்த வேலியை முழுவதுமாக அகற்றினார்கள். வெற்றி லைட் பீயிங்ஸுக்கு கிடைத்தது. நம்மளோட சேர்ந்து லைட் பீயிங்ஸும் இருப்பாங்க, டார்க் பீயிங்ஸும் இருப்பாங்க. இந்த சமுதாயத்துல இருப்பாங்க, ஏன் நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களாகவும் இருக்கலாம். யாரையும் நாம் பொருட்படுத்தாமல் நாம் எதற்காக வந்தோமோ நம் தியானத்தை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அது உங்க குடும்பத்தாராக இருந்தாலும் கூட சொல்ல வேண்டியது மாத்திரம்தான். அதுக்கப்புறம் அவங்க செய்யலன்னு விட்டுட்டு நம்முடைய சாதனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். யாரையும் பலவந்தப்படுத்த கூடாது. இப்பொழுது இந்த பூமி என்பது, இந்த வேலி என்பது அகற்றப்பட்டது. அப்புறம் டிஎன்ஏ இதை எப்படி நாம் சரி செய்யணும்னா அது நம் கையில் தான் இருக்கிறது. அதை அவங்களால அகற்ற முடியல. அது இன்ஆக்டிவேஷன்ல தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம தியானம் செய்ய 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 நம்ம எனர்ஜிஸ் வாங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆக ஆக இந்த சக்கரங்கள் என்பது தன் முழு சக்தியோடு அது இயங்கும். இந்த உடல் என்பது ஒரு 100 வருடம் வாழ்வதற்கோ, முதுமை வருவதற்கோ, இல்லை வியாதிகளோடு இருப்பதற்கோ இதை தயார் செய்யவில்லை. அதாவது இந்த உடல் என்பது அணுக்களால் செய்யப்பட்டது. இந்த அணுக்கள் என்பது கார்பன் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதை நாம் கிறிஸ்டல் அணுக்களாக மாற்ற வேண்டும். எப்பொழுது அது கிறிஸ்டல் அணுக்களாக நம்ம மாத்துறோமோ அப்பொழுது அது லைட் பாடியாக மாறும். இந்த உடலோடையே நாம் அசெண்ட் ஆகலாம். இந்த உடல் என்பது எத்தனை கோடி யுகங்கள் வேண்டுமானாலும் இது உயிர் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வளங்களும் நமக்கு தரப்பட்டன. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டி, நம்ம நம்புறோம், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம். 40 வயசானா சுகர் வந்துடும், பிபி வந்துடும், எலும்பு தேய்மானம் இருக்கும், எல்லா வியாதிகளும் வரும், மூட்டுக்கால் வலிக்கும், நடக்க முடியாது, ஹார்ட் ப்ராப்ளம் வரும். நாம நம்பினதன் மூலமாகத்தான் இந்த வியாதிகள் நமக்கு வந்தனே தவிர அது வரணும் சொல்லி இந்த உடலுக்கு ஏதும் நியதி கிடையாது. வியாதிகள் வருவதற்காகவோ ஒரு 100 வருடம் மாத்திரம் வாழ்வதற்காகவோ இந்த உடல் என்பது உருவாக்கப்படல. இதுக்கு அந்த மூல சைத்தன்யத்தில் இருந்து வந்த அந்த ஆன்மாக்களின் படைப்பு இவ்வளவு வீக்காகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல பேர் இதை தாண்டி எத்தனையோ சித்திகளை பெற்றிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சதாசிவ பிரம்மேந்திரர். ஒரு வாட்டி அவங்க கையை வெட்டிட்டாங்க. அது கூட அவருக்கு தெரியல, போய்கொண்டே இருக்கிறாங்க. காலை விழுந்து தெரியாம நான் செஞ்சுட்டேன். நீ என்ன செஞ்சேன் பாருங்க, கையை துண்டிக்கப்பட்டது. ஓ அப்படி அவர் இப்படின்னாரு, சரியாயிடுச்சு. கண்ட யோகம், 2 கை 2 கால், இந்த உடல் தலை எல்லாமே தனித்தனியாக ஆக்கி கொண்டு சாதனை செய்வாங்க. மறுபடியும் இது எல்லாமே ஒன்று கூடும். அந்த மாதிரியான ஒரு உடல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. இதை வச்சு நாம எத்தனையோ செய்யலாம். இந்த உடலை வைத்துக்கொண்டு எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த விஸ்வத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஒரு காலத்தில் இல்லையே, இந்த லோகத்தினுடைய வைப்ரேஷன் வேறு, அந்த லோகத்தினுடைய வைப்ரேஷன் வேறு, அந்த விஸ்வத்தில் இருக்கும் அதனுடைய வைப்ரேஷன் வேறு. இந்த உடலோடு அங்க போகவே முடியாது. இது எல்லாம் பார்த்துதான் நமக்கு 7 உடல்கள் கொடுக்கப்பட்டது அந்தந்த லோகங்களுக்கு போறதுக்கு. இந்த உடலை வச்சுக்கிட்டு நாம சத்திய லோகத்துக்கு போகலாம், தபோ லோகத்துக்கு போகலாம். இப்பொழுது நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? மறுபடியும் நாம் நம் பழைய அந்தஸ்துக்கு வருகின்ற அனைத்து அவகாசங்களும் வாய்ப்புகளும் இங்கே தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் அசெண்ட் ஆகணும். 5வது பரிமாணத்துக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கணும். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தியானம். தியானம் செய்தால் நம்முடைய டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும், நம் 7 உடல்களும் சரியாக செயல்படும், நம் 12 சக்கரங்களும் சரியாக செயல்படும் போது இவை அனைத்தும் நமக்கு சாத்தியமே. இந்த சாத்தியம் என்பது நம் கையில் தான் இருக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.